புது கார் நல்லா இருக்குல்ல? ம். நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டா? புது காரு, புது ட்ரெஸ்ஸு, பக்கத்தில் ஒரு பொண்ணு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். கரெக்டா? செம்ம. சாலி, என் பேர் உனக்கு தெரியும். நான் என்ன வேலை பார்க்குறேன், உன்னை எனக்கு எப்படி தெரியும், உன்னை எதுக்காக ஃபாலோ பண்ண, இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. சரி, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். நீ என் கூடவே இரு. ஒன்றுன்னா நீயே தெரிஞ்சுக்க. ஓகே? ஓகே. எங்கள் டீம். ஓ, சிவா. சார் இவர் சிவா, நான் சொன்னல. யா ஐ ஹர்ட் அபவுட் ஹிம். ஹலோ சார். என்னையா பப்ளிக்கோட ஃபோன் கால்ஸ் 6 மாசமா ஒட்டு கேட்டிருக்க? அவங்க சீக்கிரட்டாக பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கறது தப்பு இல்லை? அது ஆஃபீஸில் போர் அடிக்கும்போது சும்மா ஜாலியாக. சரி, நீ 1 மணிக்கு இங்கே இருக்கணுமா? 1:20 ஆயிடுச்சு சார். 1 மணி என் ஃபோனில் சொல்லியிருக்கலாம்ல. அவங்ககிட்ட என்ன வாட்சா இருக்கு? இப்போ தான் ஒன்றாச்சுன்னு சொல்லு. அம்மா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண, உங்களோட ஃப்ரீயா பேசணும். சொல்லு, அது எந்த ஹாஸ்பிட்டல், அவன் பேர் என்ன? ஓ உயிர் போகிற நேரத்தில் கூட ஏன் உயிர் போகாத அளவுக்கு கரெக்டாக சுட்டிருக்கேன்னா அது எந்த ஹாஸ்பிட்டல், யார் பண்ண போகிறா, இதை தெரிஞ்சுக்கத்தானே. ஏய், ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்றதுல தப்பு இல்லை, அதான் நேச்சர். அதனால தான் கடவுள் ஒரு உயிர் கொண்டவா இன்னொரு உயிரை படைச்சிருக்கான். கொல்றது தப்புன்னா மாட்டுக்கு கொம்பையும் பாம்புக்கு விஷத்தையும் தேளுக்கு கொடுக்கையும் எது கொடுத்துருக்கான்? ஆனால் அந்த கொம்பையும் விஷத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கலையே. மூளை, மனுஷனுக்கு மூளை. அது என்ன? வலியவன் வாழ்வான். வீக்கானவன்களை ஒன்னா சேர்ந்து அவன்களை காப்பாத்திக்கிறதுக்காக கொண்டு வந்ததா சட்டம். மான கொண்டா தண்டனை, ஆட கொண்டா தண்டனை இல்ல. ஏன்? மானு குறைவா இருக்கு, ஆடு அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறது ஆட்டோட தப்பா? இந்த உலகத்துல ஆடை விட அதிகமா மனுஷங்க இருக்கானுங்க. அவனுங்களை கொண்டா என்ன தப்பு? லட்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கொண்டு அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடினதுன்னா மிச்சம் எல்லாருக்கும் குகைக்குள்ள வாழணும்னு தோணுச்சு. குகைக்குள்ள போய் பிடிச்சதும் கதவை செஞ்சானுங்க, கதவை உடைச்சதும் பூட்டு போட்டானுங்க, பூட்டை உடைச்சதும் அதுக்கு மாறி மாறி ஆளுங்க காவலுக்கு இருந்தானுங்க. அவனுங்களுக்கு ஒரு தலைவன் உண்டானா. இவ்வளோ நாகரிகத்துக்கு காரணம் என்ன? பயம். அதை கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. தெரியாதா? அன்னைக்கு உன் தம்பியை ஷூட் பண்ணப்போ அவன் கத்தனானே, அதுதான் பயம். அது பார்த்தும் அந்த கூட்டத்திலே நீ ஒளிஞ்சிருந்தியே, அதுதான் பயம். பயத்தை காட்ட எங்களுக்கும் தெரியும். அதுக்கு தாண்டா இவ்வளவும்.
ஹாஸ்பிட்டல் அப்புறம் இருக்கட்டும், இன்னொன்னு இருக்கு. இன்னைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல லான்கோ ஹில்ஸ் 1000 டன் பாறை, அதை தாங்கி நிற்கிற ஒரு சின்ன பாறை. ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரையும் ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த 1000 பேர் சாகிறத பத்தி கவலை இல்லை. அவங்க 2 குழந்தைங்க சாகக்கூடாது, அவ்வளவுதான். அது ஏதோ ஹைட்ரஜன் குளோரைடையும் H2O-வையும் கலந்து அந்த பாறையில் ஊத்திட்டா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த பாறை பொடி பொடியா போயிடும். அப்போ சப்போர்ட் இல்லாத அந்த பெரிய பாறை என்ன பண்ணும்? டம்மு டம்மு டம் 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 டம். 30 அடி பாறை, 6 அடி மனுஷனுக்கு மேல. இந்த முஸ்லிம் கிறிஸ்டியன் எந்த ஜாதி மதம் சின்ன பெரிய குழந்தை எதுவும் தெரியாம அப்படியே நசுக்கியா. ஹாஸ்பிட்டல் உனக்கு ஃபைனல் ரவுண்டு தான். இதை போய் முதல்ல தடுக்க முடியுதா பாரு. 1:45 நீ அங்க இருக்கணும். இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்கு. ஓ, அப்போ 1:00 நீ வரலையா? இன்னும் 20 minutes தான் இருக்கு. சீட் பெல்ட் போட்டுக்கோ.